கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை அனைவரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். முதற்கண் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கலாம். நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் செட் அப்பார்ட், பிரித்து எடுத்து வைக்கப்படுதல். தமிழிலே புனிதம் என்கிற ஒரு வார்த்தையும் அதற்கு உண்டு. ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீரை நாம் குடத்துல அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்திலோ பிடித்து அதை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா பிரித்து எடுக்கிறோம். அது வீட்டிற்கென்று பயன்படுத்துவதற்காக பிரித்து எடுக்கிறோம். அதே குடத்திலிருந்து அதே தண்ணீரில் ஒரு பகுதியை நாம முகம் கழுவுவதற்கு பயன்படுத்துவதற்காக நம்முடைய குளியல் அறையில ஒரு பாத்திரத்துல ஊத்துறோம் அல்லது ஒரு பக்கெட்ல ஊத்துறோம். அதே தண்ணீர்ல கொஞ்சத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை அடுப்புல வைத்து அதை கொதிக்க வைத்து ஆற வைத்து அதை குடிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். இப்ப என்ன பண்றோம் பாருங்க, ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றிலிருந்து ஒரு தண்ணீரை பிரித்து எடுக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக. எதுக்கு? வீட்டு பயன்பாட்டிற்காக. அதுல ஒரு தண்ணீரை இன்னும் புனிதப்படுத்துகிறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னா முகம் கழுவுவதற்கென்று எடுத்து வைக்கிறோம். அதுல கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அதை குடிப்பதற்கென்று பயன்படுத்துகிறோம். எதற்காக நாம் பிரித்து எடுக்கிறோமோ அதற்காக அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இதுதான் புனிதம் என்கிற வார்த்தை அல்லது பரிசுத்தம் என்கிற வார்த்தையினுடைய பொருள், சாதாரணமான பொருள். நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவர் தன்னிகரற்றவராக இருக்கிறார். அவரை எதுவோடும் நீங்கள் ஒப்பிட முடியாது, யாரோடும் ஒப்பிட முடியாது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்தில் அநேக தேவர்கள் உண்டு, ஆனால் அவர்களில் எல்லாவற்றிலிருந்தும் விசேஷித்தவர் அவர். அவரை நீங்கள் யாரோடும் ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் படைப்பாளி, மற்றவர்கள் படைக்கப்பட்டவர்கள். எனவே படைப்பாளி என்பவர் ஒருவராக தான் இருக்க முடியும். அவர் தன்னிகரற்றவர், தனித்துவம் வாய்ந்தவர், ஒன் ஆஃப் அ கைண்ட், யுனிக் என்று அவரை குறித்து நாம் சொல்லலாம். தன்னுடைய பரிசுத்தத்தில் தேவன் ஒருவரோடும் எப்பொழுதும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னா அவர் புனிதம் குறைந்து விடும் இல்லையா? அவருடைய பரிசுத்தம் அந்த தன்மையிலிருந்து அவர் வெளியே வந்துருவார் இல்லையா? அதுதானே பரிசுத்தம். அப்படின்னு இப்ப கர்த்தராகிய தேவன் சொல்றாரு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி நம்மை பரிசுத்தவான்களாக அவர் மாற்றினார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக அனுப்பி தந்து, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய பாவங்களுக்காக பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீதிமானாக மாற்றி, நம்மை கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை கொண்டு பரிசுத்தமாக்கி நமக்கு மறுவாழ்வை தந்து பரிசுத்தவான்களாக அவரை பின்பற்றக்கூடியவர் நமக்கு ஒரு தனித்துவத்தை, அவருடைய தனித்துவத்தை நம்மோடும் பகிர்ந்து கொண்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறார். இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 15வது வசனத்துடைய முதல் பகுதி, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தர் ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிறார். அவரை நம்முடைய இருதயங்களில் சாங்டிஃபை ஹிம், அவரை நம்முடைய இருதயங்களில் நாம் பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அவரை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தமானவராகவே வைத்திருக்கிறோமா, அல்லது அவரை மற்றவற்றிலுடைய நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் கலந்து விடுகிறோமா? அவருடைய பரிசுத்தத்தினுடைய தன்மையை நாம் பாதுகாக்காமல் கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் குறைக்கிறவர்களாக இருக்கிறோமா, இழிவுபடுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தரை பரிசுத்தமானவராகவே நம்முடைய இருதயத்திலும் வைத்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைய காலையினுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. இஸ் ஹி ஸ்பெஷல் அண்ட் யூனிக் டு அஸ் இன் அவர் எவ்ரிடே லைஃப்? நம்முடைய வாழ்க்கையில் தன்னிகரற்றவராகவே தனித்துவம் வாய்ந்தவராகவே அவரை பரிசுத்தமானவராகவே நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். என்னுடைய தேவன் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை என்னுடைய இருதயத்தில் நான் வைத்திருக்கிற அவர் என் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய இருதயத்திலும் பரிசுத்தமானவராகவே நான் வைத்திருக்கிறேனா?
அல்லது கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நான் இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்வதன் மூலம் கர்த்தரை இந்த உலகத்தில் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு குலைச்சலை ஏற்படுத்துகிறவனா இருக்கிறேனா? மோசே கன்மலையை 2 முறை அடித்தான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டாய். இந்த ஜனங்கள் கொன்பதாக என் நாமத்தை நீ பரிசுத்தம் பண்ணவில்லை. யூ ஹவ் காம்ப்ரமைஸ்ட் மை நேம். இதுல தேவன் ஒருபொழுதும் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவர் அல்ல. அவர் பரிசுத்தர். நாமும் பரிசுத்தராய் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயங்களில் அவருக்குரிய பரிசுத்தத்தை நாம் காத்து பயந்து நடக்கிறோம் என்று பொருளாகும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய நம்பிக்கையை குறித்து நம்மிடத்துல கேள்வி கேட்கிறவர்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தின் கர்த்தராகிய நம்முடைய தேவனை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தமானவராக நாம் எப்பொழுதும் காக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்திற்கு குலைச்சலை ஏற்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.